எப்போ பாரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரே மாதிரியான ரெசிபி செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த தேங்காய் பால் சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே ஈஸி தான் செய்கிறதும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு, நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கடல் பாசி, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நறுக்கி அதையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு மிளகா கூட சேர்த்திக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா கிளறிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசம் போய் வதங்கி வரட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா அது மசிஞ்சு வரட்டும். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அரிசி வந்து போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தேங்காயை நல்லா வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசி, அதனால் 3 டம்ளர் தேங்காய் பால் வந்து ஊற்ற போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 கப்பு தேங்காய் பால், அதுதான் வந்துட்டு கணக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டம்ளர் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோரே வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நான் வந்து அரிசியில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டாக வந்து பொறுமையாக கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்தி கிளறினீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு குக்கரை வந்துட்டு மூடி வச்சுட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். விசில் போனதுக்கப்புறமா அப்படியே அது வந்து ஸ்டீம்லேயே இருக்கட்டும். ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா லைட்டாக வந்து கரண்டியோட பேக் சைடில் வந்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்து விடுங்க. ரொம்ப போட்டு கிளறணும் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி சைடில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதிர்த்து விடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் அது வந்து உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் சாப்பாடு வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் இருந்தால் போதும். எப்பயுமே ஒரே மாதிரியான ரெசிபி செஞ்சு போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பர் டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல சுட சுட தேங்காய் பால் சாதத்தோட நல்ல காரசாரமான ஒரு மஷ்ரூம் கிரேவி இல்லை ஒரு நான்வெஜ் கிரேவியெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வேணால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலையும் நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.